1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். இது பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. கும்பராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்னென்ன பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் வந்து பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம பொதுவான விதி, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே போல் சாதாரணமாகவே ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல எப்போதுமே வந்து ஒரு சுபக்கிரகம் இருக்கிறது நல்லது கிடையாது, பாவக்கிரகம் இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 6ங்கிறது கடன், சத்துரு, ரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது. இந்த இடத்துல போய் சுபக்கிரகம் உட்காந்துருந்தா நம்மை விட நம்மளுடைய எதிரி வலிமையாகவும் வசதியானவும் இருப்பான். அடுத்தது நமக்கு வரக்கூடிய நோயும் அதிகமாக செலவு பண்ணுற அளவுக்கு வந்து சேர்ந்துடும். நமக்கு சார்ந்து இருக்கக்கூடிய நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்கிற சில வம்பு வழக்குகள் இருக்குல்ல, சாதாரணமாக முடியறதும் மிகப்பெரிய அளவுக்கு போய் முடியும். அதனால் வந்து 6ஆம் இடத்துல எப்போதுமே சுபக்கிரகங்கள் இருக்கிறது சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பார்க்கும்போது கோச்சார குரு வைத்து பார்க்கும்போதும் 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்காதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் இது என்னென்ன மாதிரி ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லோன் வாங்குகிறாங்கல்ல, வங்கிகளில் லோன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையும் போய் கண்ணாப்புனான்னு கடன் கேட்க வேணாம், இப்போ எங்கே கடன் கேட்டாலும் கிடைக்கும். அதுக்கு வந்து இது சாதகமாக இந்த குருவை வந்து அவர்கள் பயன்படுத்திக்கணும். கடன் தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது, வங்கி கடனை மட்டும் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கணும். இது வந்து 6ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன தான் மைனஸ் இருந்தாலும் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நம்ம வழக்கமாக சொல்லிகிட்ருக்கோம், 6, 8, 12 குரு வந்ததுன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பொருட்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம். அந்த செலவு பண்ணுறதுக்கு இவங்க தயாராக இருந்துக்கணும். அப்படி இல்லைன்னா உடல்நிலைக்கு அது செலவு வச்சிரும். அதனால் அதை வந்து பார்த்துக்கணும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இது ஒரு பரிகாரம். அந்த செலவுகள்லாம் செஞ்சதுனால நம்ம உடம்பு பாதிப்பு தானே ரொம்ப கஷ்டப்படுவோம். மற்ற செலவுகள் ஏதாவது கடனை உடனே வாங்கி பண்ணிக்கலாம். உடம்பு பாதிக்கும் போது மனசும் சேர்ந்து பாதிக்கும் இல்லையா? அதனால் அதை வந்து அவங்க ஒரு பரிகாரமாக எடுத்துக்கிட்டு அந்த எலக்ட்ரிக்கல் பொருள் சின்ன சின்ன ரிப்பேர் வந்தால் கூட, எலக்ட்ரானிக் பொருட்கள் ரிப்பேர் வந்தால் கூட மாற்றிக்கணும். அது வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரமாக வச்சுக்கலாம். அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உரிய ஒரு கிரகம் குரு. அப்போ 2ங்கிறது நேரடி வருவாய், 11ங்கிறது லாபம். அப்போ கும்பத்தை பொறுத்த வரையில் குரு வந்து முழு சுபராகவே எடுத்துக்கலாம். ஏன்னா 2ங்கிறது நேரடியாக வருவாயை கொடுத்துட்றாரு, 11ங்கிறது லாபத்தை கொடுக்குறாரு. அப்போ 2ம் 11த்துக்கும் உரிய கிரகம். அதனால தான் சொல்லுவாங்க, கும்ப லக்கணத்தில் ஒருத்தவங்க பிறந்து அவங்களுக்கு வந்து குரு நல்ல நிலையில் இருந்தால், அதாவது 6, 8, 12 மறையாமல், பாதகஸ்தானத்தில் இல்லாமல், பாவக்கிரகங்களோட சேர்க்கை பெறாமல் நல்ல நிலையில் இருந்ததுன்னா அவங்கள்ட்ட நீங்கள் காசு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக வருவாய் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குரு தான் இப்போ 6ஆம் இடத்துல மறையிறதுனால சின்ன சின்ன சிக்கல். இது வந்து தற்காலிகம் தான், நிரந்தரம் கிடையாது இல்லையா? அடுத்த குரு பயிற்சிக்கு அவர் 7ஆம் இடத்துக்கு போயிடுவார் இல்லையா? நம்ம அப்படி தான் பார்த்துக்கிட்டு வரணும். அப்படி பார்க்கும்போது ராசிக்கு 2க்கும் 11க்கும் உடைய குரு பகவான் 6ஆம் இடத்துல வந்து உட்காரும்போது கொஞ்சம் நேரடி வருவாயில் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் செய்யும் தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயும் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளை கிரியேட் பண்ணுவாருங்கிறதுனால பணம் சம்மந்தப்பட்ட நிதி சார்ந்த திட்டங்களை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளானை மாற்றிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதே போல் பார்க்கும்போது குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட வாக்குவாதமாக நம்ம பெருசாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அப்படி எடுத்துகிட்டு போனோம்னா என்ன ஆகும்னா அதுவே வந்து வருவாய்க்கு ஒரு பக்கம் தடையாகிடும். ஒன்று குடும்பத்தில் சின்ன சின்ன, எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கும், நம்ம ஒரு குடும்பத்தில்னு பார்க்கக்கூடாது. அதே போல் 16ஆம் இடங்கிறதுனால பெரியவங்க சில நேரத்தில் வீட்டில் உட்காந்துட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் தப்பு தப்பாக தான் இருக்கும், அவங்க செய்கிறதும் தப்பு தப்பாக தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், பொறுத்துக்கிட்டு போகிற பழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு அது நல்ல பலனாக இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சி இருந்தால் வருமானத்தை கையை வைக்கும். பெரியவர்கள் வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து நமக்கு ஆதரவு தெரிவித்தாங்கன்னா வேறு யாருக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். அதனால் அதையும் 2த்தையும், அந்த 2 பாதிப்பையும் கொஞ்ச நாள் தற்காலிகமாக அனுபவிச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நெருக்கடி இருக்காது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதுமானது. ஸோ 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவை நாம் தொழிலுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் கடன் வாங்குவதற்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். அதிக வட்டிக்கு வாங்கக்கூடாது. இந்த ஒன்று மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டால் போதும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட பார்வை கும்பராசிக்கு என்னென்ன பலன்களை தரும் சார்? குருவோட 5ஆம் பார்வை வந்து விருச்சிகத்துக்கு கிடைக்குது. விருச்சிகம்ங்கிறது கும்பத்துக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக 10ஆம் இடம் வந்துடும். இப்போ 10ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னா தொழிலில் வளர்ச்சி இருக்குமா இருக்காத, முதல்ல அங்கே தான் பார்க்கணும். 10ஆம் இடம்ங்கிறது தொழில், 6ஆம் இடம்ங்கிறது வேலை அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சோம்னா 6ஆம் இடத்தை எடுத்துக்கணும். 10ஆம் இடம்ங்கிறது நம்ம செய்யக்கூடிய தொழில், அடுத்தது நம்மளுடைய ஸ்டேட்டஸ். விசிட்டிங் கார்டில் சொல்லுவோம்ல, நம்ம யாருன்னு சொல்லணும்ல,
பேங்க் மேனேஜராக, எம்எல்ஏவா, எம்பியா, தொழிலதிபரான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டுக்கு ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கக்கூடிய இடம் வந்து 10. அப்போ 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இவங்க செய்யக்கூடிய தொழிலில் வந்து இவர்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும், தொழிலில் வந்து ஒரு சாதனை படைப்பார்கள். இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும். 6ஆம் இடத்து குரு நெருக்கடியை கொடுத்தாலும் தொழில் ரீதியாக இவங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுத்துரும். சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு கடனே இல்லைம்பான், ஆனால் அவங்க நினச்ச மாதிரி சாப்பிட முடியாது, எல்லாத்தையும் சுருக்கிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஊரை சுற்றி கடன் இருக்கும், ஆனால் சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கடன் கொடுத்தவங்க தான் எப்படா கொடுப்போன்னு வந்து ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்ல, அந்த மாதிரி இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா கும்பராசிக்கு நல்லது. அதுக்குன்னு அதிகமாக கடன் வாங்கிடக்கூடாது, மனசு கஷ்டப்படும் இல்லையா. ஸோ தொழில் ரீதியாக வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதே போல் அவர்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸை உருவாக்கி கொடுக்கும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவங்க 7.5 சனியை அனுபவித்து தான், ஜென்ம சனியெல்லாம் அனுபவித்து தான் போராடி வந்திருக்காங்க. அந்த நிலையை உடைச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு இவங்களுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்டேட்டஸ், தொழில் ரீதியான ஸ்டேட்டஸை உருவாக்கி கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து 10ஆம் இடத்துல குரு பார்க்குறதுனால தொழில் மட்டுமே இல்லை, சிலருக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது என்ன 10ஆம் இடத்துக்கும் குழந்தைக்கு என்ன சம்மந்தம்பாங்க? 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம்னு பார்க்கணும். நமக்கு பிறகு நம்மளுடைய கர்மகாரியங்களை செய்வதற்கு குழந்தை உண்டா அப்படின்னு பார்க்குறோம்ல. அப்போ 10ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அதையும் அவர் உருவாக்கி கொடுப்பாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ குருவோட பார்வை 10ஆம் இடத்துக்கு வரும்போது ஸ்டேட்டஸை உருவாக்கி கொடுக்குது. அடுத்தது எங்கெங்கே பார்த்தீங்கன்னா ராசியோட 12ஆம் இடத்தையும் பார்க்குது, ராசியோட 2ஆம் இடத்தையும் குரு பார்வை செய்யுது. நம்ம ஏற்கனவே தனுசு ராசிக்கு சொன்னது போல தான் இவங்களுக்கும் 12ஆம் இடத்தை குரு பார்வை செய்தால் வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாட்டிலேருந்து வருவாயை ஈட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வெளிநாட்டுக்கு படிக்க போகிற வாய்ப்பும் கிடைக்கும். இது ரெண்டுமே இல்லாட்டி கூட வெளிநாடு சார்ந்த நிறுவனங்கள் இங்கே இருக்கிறதுக்கு வந்து நம்ம வேலை செய்வது செய்யலாம். வெளிநாட்டு நிறுவனங்கள்கிட்ட போய் ஆர்டர்கள் பெற்று வந்து தொழிலை வெற்றிகரமாக செய்து கொடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. பல பேருக்கு வந்து வெளிநாட்டு குடியுரிமை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அடுத்தது 2ஆம் இடத்தையும் நேரடியாக பார்க்குது குரு. அப்போ 2ஆம் இடம்ங்கிறது 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாடு, 2ஆம் இடம்ங்கிறது நேரடி வருவாய். அப்போ நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு வகையில் வெளிநாட்டு வருவாய் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது 2ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கு. அவரும் பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆம் அதிபதி சனி, அவரும் 2ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்காரு. ஆனால் இது வரைக்கும் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. சனி பகவானை கண்டு எல்லாரும் பயப்படுறோம், பட் சனி பகவானுக்கு தேவையானது அவரால் செஞ்சுக்க முடியலையே. அப்போ இந்த குருவோட பார்வை வந்து சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால நிறைய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், அதன் மூலமாக நிறைய வருவாய் கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா சில தொழில்களை ஆர்டர் இவங்க எடுப்பாங்க, எடுத்துகிட்டு இவங்க செய்ய மாட்டாங்க, அப்படியே கைமாற்றி விட்டு அதில் ஒரு அமௌண்ட் வரும்ல, அதை வாங்கிட்டு இவங்க சேஃப்டியாக இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு ஒரு பக்கம் 6ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் அவர் வந்து பார்வை செய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடம்னு வர்றதுனால எல்லா வகையிலுமே இவங்களுக்கு மற்ற யோகங்கள் கிடைக்கும். ஒரு பக்கம் நமக்கு கடன் இருக்குது, நமக்கு ஒரு கடன் வாங்கிட்டோங்கிற ஒரு சிந்தனை மனசுக்குள்ளே உறுத்தினாலும் ரெகுலர் வாழ்க்கைங்கிறது மன மகிழ்ச்சியோடு போய் சேருவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் இந்த குரு பயிற்சி உருவாக்கி கொடுக்குங்கிறது தான் இவங்க தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. வழக்கமாக கேட்குற மாதிரி குருவோட அதிசார பயிற்சி கும்பராசிக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குருவோட அதிசார பயிற்சியினால் குரு வந்து 7ஆம் இடத்துக்கு தானே போக போகுது. அப்போ 6ஆம் இடத்தோட நெருக்கடியிலேருந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கும்ல அந்த 3 மாதத்துக்கு. அந்த 3 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள நெருக்கடிகள்லாம் அந்த 3 மாதத்தில் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார் குரு. அதனால் அந்த பீரியட் வந்து இவர்களுக்கு ஒரு நல்ல கோல்டன் பீரியடாக இருக்கும். அதை நல்லா பயன்படுத்திக்கணும். அந்த 3 மாதம் கரெக்டாக டைம் பார்த்துக்கணும். அக்டோபர் எண்டுலேருந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி 25ஆம் தேதி திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்துடுவார். அதனால் அந்த டைம் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதோட இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, இந்த கேது பயிற்சி வருதுல்ல, கேது வந்து 6ஆம் இடத்துக்கு வந்துடுது. கேது 6ஆம் இடத்துக்கு வருவது ரொம்ப சிறப்பு. அதாவது 6ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது வரைக்கும் நாம் கடன் கேட்டு எதிர்த்தரப்புலேருந்து யாரும் கொடுக்காட்டி கூட குரு அங்கே வர்றதுனால கடன் கொடுத்துருவாங்க. 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கடன் கொடுத்தவன் வந்து ரொம்ப கழுத்தில் துண்டை போட்டு உடனே கொடுன்னு கேட்க மாட்டான். சரி பரவாயில்லன்னு கொஞ்சம் அனுசரித்து போகிறாங்கல்ல, இந்த ப்ளஸ் எல்லாம் அது கொடுத்துரும். குருவால் கிடைக்க வேண்டிய மைனஸை கேது வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடுங்கிறதுனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும். அவர்களும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது வழக்கமாக சொல்கிற மாதிரி கடகத்துக்கு குரு வந்தாலே எல்லாருமே வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது, வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபடுவது தான் சிறப்பு. அதே போல் அடுத்தது சந்திரமௌலீஸ்வரரை வியாழன் அல்லது திங்கள் கிழமைகளில் வழிபடுவது ரொம்ப சிறப்பு.
சனிக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகணும், வீடு மனை நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேருக்கு சொந்தமாக அமையணும், இதெல்லாம் நல்லா அமையறதுக்காக எல்லாருக்குமே இது உண்டு. ஏதாவது ஒரு ஒப்பந்தங்கள் மூலமாக பலன் கிடைக்கும். அதனால் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் உள்ள சிவன் கோயில் எங்கே இருக்கோ அங்கே போய் வழிபட்டாங்கன்னா இவர்களுக்கு நல்ல பலன் நடைபெறும். இந்த குரு பயிற்சி மூலமாக கும்பராசிக்காரர்களுக்கு மேக்சிமம் இந்த பலன்களாக நடைபெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். இது கண்டிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.